சீதனமா என்ன இருக்கிறாங்க 100 லிட்டர் பெட்ரோலா மாப்பிள்ள குடிக்க போறாரு இல்ல நான் குரூப் பண்ணி வச்சிருக்கேன் பெட்ரோல் குரூப் பண்ணி அதுல ஆட் பண்ணி விடு இல்ல வேண்டாம் பெட்ரோல் வருமா வரைக்கும் மண்ணெண்ண போத்தல் எடுத்து கொண்டு வா சரியா டக்கண்டு வா கேனையும் எடுத்து கொண்டு வா நீங்க வாடா லைன்ல இவ்வளவு பேர் நிக்கிறேன் 1.5 மணி நேரமா அதுக்கு பேர் என்ன ஏன் அதுல விடைக்க வந்து அடிச்சு போட்டு போறேன் ரவி ஓ ரவி என்ன பிரச்சனையா அது இல்ல ரவி யார் உங்களுக்கு என் அண்ணா ஆ பிரச்சனையா காய்க்கணுமா சீ இல்ல பைக் எங்க பண்ணீங்க தேவேலியா தான் தெரியுங்க பெட்ரோல் அடிக்க வந்த மாதிரி தெரியல எவ்வளவு எவ்வளவு பெட்ரோல் வேணும் ஃபுல் டேங்க் அடிக்க போதும் இந்த இதுல இருக்குப்பா மல்லா ஐயோ கடவுளே நீங்கள் அங்கதான் லைன்ல நின்று நிக்கிறீங்கன்னு பார்த்தா லண்டன்ல வந்து நிக்கிறீங்க பெட்ரோல் மாப்பிள்ள சீதனமா இருக்கிறேன் அவளுக்கு லைன்ல நீங்க கஷ்டமா கல்யாணத்துக்கு ஓடி திரியும் தானே டேய் ஒன்னு கதைக்கு கூப்பிட்டா நீ போன்ல அதையும் இதை நோண்டி கொண்டிக்கிறாய் என்ன சொல்ல என்ன எனக்கு இப்ப அவசரமா 60 லிட்டர் வேணும் பிறகு ஒரு 100 லிட்டர் வேணும் என்ன 60 லிட்டர் 60 லிட்டர் தெரியுது நீ கல்யாணம் இல்ல எனக்கு அதுக்கு அலையோணும் அங்க போகணும் இங்க போகணும் வார சனத்துக்கு அங்க பெட்ரோல் லைன்ல நிக்க சொல்றியா அதையில கொடுக்கணும் இவ்வளவு ஏன் தங்கம் விலை ஏறினது கூட பிரச்சனை இல்லடா சீதனமா என்ன இருக்கிறாங்க 100 லிட்டர் பெட்ரோலா மாப்பிள்ள குடிக்க போறாரு அதுக்கு நான் என்ன செய்யறேன் எனக்கு வாங்கித்தேன் உனக்கு தானே ஆக்களை தெரியும் இந்த கல்ல வேலையெல்லாம் செய்யறதுக்கு நம்ம 2-3 பேரை சேர்த்து திருவியே நீ ஒருத்தன் இருக்கான அவன் பச்சை கல்ல உன்னை விடவா அவன்கிட்ட நான் கூட்டிக்கொண்டு போறேன் பின்னேறம் போலப்பா ஆனா என்ன அவன் பச்சை கல்ல அவனோட பார்த்து தான் பழகும் அதை நீ சொல்றா பத்தியா சரி விடு நீ வா பின்னேறம் போல வா தூரம் நிற்கிறவன் அந்த பச்சை கல்லன் பார்த்து அவன் அப்படித்தானே பார்க்க என்ன இந்த பக்கம் கொல்ல போன் காய்ச்சேன் சரி சரி என்ன வாக்குதான் என்ன பிரச்சனை பெட்ரோல் மாப்பிள்ள சீதனமா கேட்கிறேரா அவளுக்கு லைன்ல நீங்க கஷ்டமா கல்யாணத்துக்கு அப்புறம் ஓடி திரியும் தானே அதான் 60 லிட்டர் பெட்ரோல் கூட நாளும் பிரச்சனை இல்லை 160 லிட்டர் வேணும் அது நீங்க இப்போ உடனே போய் அடிக்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி வேணும் யாழ்ப்பாணத்தில் ப்ளூ பிரிண்ட் இருக்கா தாங்க அதெல்லாம் இப்போதைக்கு எடுக்கல அதுன்னு இதில் பேர் எவ்வளோ லிட்டர் வேணும் 60 இப்போ 60 புறா 100 எங்கே இருக்கிறீங்க சொன்னா அக்காவை சொன்னாங்க மாப்பிள்ளை நல்லா எந்த இடம் வெளிநாடு கனடா எப்போ சரி வந்த இப்போ 2 மாதமாச்சு சரி வந்து இதால் எனக்கு என்ன லாபம் எடுத்தங்க அடித்த பெட்ரோல் 30 லிட்டர் தெரியுங்களா 30 காணுமா சரி 7 மணிக்கு கொக்கியில் பெட்ரோல் செட்டில் 10 மணிக்கு மலராமடத்தில் 1 மணிக்கு சுண்ணாத்தில் லைனில் நிற்கிறதே இல்லை லைனில் நிற்கிறது இல்லை டக்குன்னு பவுசர் வர டைமை தான் சொல்கிறேன் நான் 11 மணிக்கு ஜெஃப்னா கிளிநொச்சி பக்கம் போவீங்களா இல்லை கிளிநொச்சி கஷ்டம் போயில மாப்பிள்ளை சும்மா இல்லைடா அவன் தெரிய மாட்டேன் சுண்ணாத்தில் 2 பெட்ரோல் செட் இருக்கு மதுராமடம் பல காங்கேசந்துரையிலையும் இருக்கு இந்தியாவில் அடித்து போட்டு போனீங்கன்னா சரி இதெல்லாம் பார்த்துனீங்களா சுண்ணாம எத்தனை மணிக்கு சொன்னவன் 7 மணிக்கு அது சரி பேக் எங்க நான் சொன்னா தானே அவன் பச்சை காலில் நண்டு பெங்கால் அந்த பேக்கை பெட்ரோல் கிடச்சிட்டு தானேப்பா போ எங்க இருக்கிறேன் பெட்ரோல் அடிக்க பெட்ரோல் அடிக்க அப்போ வெள்ளனே வந்துட்டீங்களா எனக்கு பின்னுக்கு தான் வந்தேன் எங்க இடம் நாங்கள் 6 கால் நீங்கள் நாங்கள் சும்மா
பெட்ரோல் இல்லையே டேங்கில் ஃபுல்லாக துப்புரவா இல்லையே திரவா இல்ல இல்ல அடிச்சிட்டு போ. தண்ணி ஓ நீ சொல்ல முடியுங்க அதுதான் புரியுங்க படிக்கிறீங்களோ வேலை செய்றீங்களோ? வேலை செய்யுது வேலை செய்றீங்க. எங்க வேலை செய்றீங்க? இங்கதான் இந்தா ஆரம்பிச்சா தண்ணி ஃபேஸ்புக் பேஜ் இருக்கிறீங்க? இல்ல யூஸ் பண்ணுறேன் அதை யூஸ் பண்ணக்கூடாது, பொம்பளை பிள்ளைகள் யூஸ் பண்ணக்கூடாது. வாட்ஸ்அப் அது இருக்கு. நம்பர் தந்தீங்கன்னா நான் பெட்ரோல் அடிக்க இல்ல இல்ல அடிச்சு கொண்டு போ. இல்லை நான் குரூப் பண்ணிட்டு வச்சிருக்கிறேன், பெட்ரோல் குரூப் பண்ணிட்டு அதில் ஆட் பண்ணி விடுவேன். இல்ல வேண்டாம், பெட்ரோல் வருமா? வரும் மேம். இல்லை நம்பர் தாண்டா சும்மா. இல்ல வேணாம். நீங்க விட கொண்டு வரங்க போறீங்களா? இல்லை முன்னுக்கு கன்னடம் நிற்கிது ஃபுல்லாக தான் தூரத்தில். நானும் தான் கிணறு நிக்கிறேன். ஏன்டா நீங்கள் கவனிக்க நானும் இதே வேலையா தான் தெரியுங்க, பெட்ரோல் அடிக்க வந்த மாதிரி தெரியலையே. லைன் நிற்குதாங்க அடிக்க துவங்க. என்னண்டான்னு அதுல அங்கால படியாங்க நிக்கிறாங்க, அங்கால வயது பண்ணாக்கள் நிக்கிறாங்க. நீங்கள் இதே வேலையா தான் நிக்கிறீங்க போல இருக்கு. பேசுறோட காட்சி உண்டு. சும்மா நேரம் போயிருந்தா அது புள்ளியோட இல்ல நம்பர் எல்லாம் கேட்டீங்களா? என்ன குரூப் வச்சிருக்கீங்களா? என்னை மட் பண்ணுங்க. என்னை மட் பண்ணுங்க. அது உங்களுக்கு அது பாவம், அது பொம்பளை பிள்ளை ஆட் பண்ணி விடுவோம் அப்படின்னு தெரியும். பெட்ரோல் அடிக்க வந்த மாதிரி இல்லையே. துப்புரவா இல்ல பாருங்க, ஒன்று அடிக்க தான் வந்தேன். அப்போ சொன்னீங்க பெட்ரோல் தாரதோ இல்லையோ உண்டு. அது பொம்பளை பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்றேன் எனக்கு. அப்படி பண்ணேன். அப்படி நீங்க வந்தா பெட்ரோல் அடிச்ச வேலையை மட்டும் பார்த்து போட்டு என்ன பிரச்சனை? அப்புறம் நீங்க ஏன் கேக்குறீங்க? கேர்ள் சொல்ல கேக்குறீங்க. நான் அந்த பிள்ளை வச்சு உங்களுக்கு தானே, உங்களுக்கு நீங்க கதைக்க தேவையில்லைன்னு உங்களுக்கு பொறாமையா இருக்கும், உங்களுக்கு செட் ஆயிரு. அப்படி இல்ல, கதைக்க வேண்டாம். என்னடா இது பொம்பளை பிள்ளையோட கதைக்க வேணாம், கதைக்க வேண்டாம். அவருக்கு பொறாமை ஒரு செட் ஆயிரு. நீ என்ன நிக்கிற அவன் கதைக்கு? அப்படித்தான் என்ன வந்துடுவாங்களே, என்ன அட்வைஸ் பண்றேன். நீங்கள் தான்டா கூட ஃபோன் நம்பரை தாங்க. நான் என்ன நீங்க படிக்கிறீங்களா வேலை செய்றீங்களா? படிக்கிறீங்க. அவனை ஒழுங்கா பள்ளிக்கூடம் போகணும். கொண்டு இறக்கி விடு ஸ்கூல்ல. சார் உங்களோட பைக் எங்க? என்ன போய் அங்கால விட்டுருக்கு சார். என்ன சார் இப்படியே நாடு போய் கொண்டு தான் என்ன சார் நடக்கும்? சரி வராது சார். ஆனா இதே சார் ஒன்று செய்யலாம். என்ன செய்யலாம்? நாங்கள் அரசாங்க வேலை செய்யலாம் சார். எங்களுக்கு ஸ்பெஷல் ஒன்று தரலாம். ஸ்பெஷலா ஒரு பெர்மிஷன் ஒன்று தரலாம். என்ன சார் நான் இப்போ படியங்கள் இந்த படிக்க நோட்ஸ் கொடுத்து போட்டு தான் வந்து நிக்கிறேன் சார். ஓகே. உங்களுக்கு எங்க சார் டியூட்டி வந்தது? அங்க என்ன கொழும்பு பக்கம் அங்காலையா? நீங்க என்ன பாடம் படிப்பீங்க? நான் சமயம். நீங்க? நான் ஜோக்ரா. சிலபஸ் என்ன மேட்ச் போகுது சார்? புதுசாக இது மாத்திர மாதிரி அப்படியே தான் போகுது சார். இவங்க சார் என்னது சார் பதுக்கி வச்சிருக்காங்களே கிடையாது. அது சரிதான் சார். பதுக்கி வச்சு என்னத்தை காண சார்? நியூஸ்ல எல்லாம் சொல்றாங்களே சார் பெட்ரோல் வருது. எனக்கு என்னன்னா சார் இந்த அநியாயத்தை கண்டா பொங்குற இது ஒன்று வருது. இப்ப அன்றைக்கு 5 படிங்களை போட்டு அடிச்சு போட்டு நீங்க 2-3 இடத்துல ரான் சார். அவன் அது எனக்கு சார் டிசிப்ளின் முக்கியம். ஆனா சார் இப்ப நாங்க ஹை வைக்கலாம். ஐயோ நான் அதுக்கு பயப்படல. இப்போ அடிதான் இடம் பொருள் ஒன்றும் பாக்குறேன் இல்ல. அடி என்ன அங்கால இன்னும் ஹாஸ்பிட்டல் 2 பேர் இருக்கிறாங்க. சரி அப்ப நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க. நான் எனக்கு பயமண்டா இன்னும் கலரண்டே தெரியும். அப்படிதான் நான் வளர்ந்தேன் சார். பார்த்து செய்யணும் தெரியும். 30 பொடிகள் தெரியும் தானே உங்களுக்கு. அப்படியே அப்ப இதாண்டு இருக்கா? அப்போ இப்போ என்ன சார் இப்படியே போனா அப்ப நான் 8 மணி பள்ளிக்கூடம் போறது என்ன செய்யும்? ஒவ்வொரு நாள் நாங்கள் லைன்ல நின்று சார் பெட்ரோல் அடிச்சு கொண்டு போக சரியோ? சார் என்ன சார் வேற 4 மணிக்கு அதான் பாக்குறேன். என்னன்னு சொல்லுங்க சார். என்ன பழக்கம் சார்? இது என்ன சார் திருப்பூர் 6 ஆள் சார். என்ன பெட்ரோல் அடிக்கிறாரோ? நான் 1.5 மணி தான் லைன்ல நிக்கிறேன் சார். நாங்களும் பல நேரம் நிக்கிறோம் லைன்ல. என்னத்துக்கு அடிக்கிறாங்கல்ல? என்ன சார் விளங்கல என்ன அவங்களும் அடிச்சு விடுறாங்க. இவர் என்னன்னு கேளுங்க சார். இவர் தான் சார் இதெல்லாம் பார்த்து நீங்க பொங்கி எழுவியோ என்னன்னு கேளுங்க சார். தம்பி நில் என்ன அடிக்க பிடிக்காது. கேட்குறேன். என்ன வேஜா? ஓ சார் ஓகே சார். அதான் அப்பன் சார். அதுக்கு லைன்ல இவ்வளவு பேர் நிக்கிறேன் 1.5 மணி நேரம். அதுக்கு பேர் என்ன? ஏன் அதில் விடைக்க வந்து அடிச்சு போட்டு போறேன். நான் யாரு தெரியுமா? யாரு நீ? ரவி தெரியுமா? ரவியண்டாரு. ரவி ஓ ரவி. என்ன பிரச்சனையா? இல்ல ரவி யார் உங்களுக்கு? என் அண்ணா. பிரச்சனையா? காய்க்கணுமா? இல்ல பைக் எங்க பண்ணீங்க? பைக் நாங்க இங்க யாழ்ப்பாணம்.
ரவி தெரியும் அழகா உண்டா குண்டா அடிச்சிட்டு போகணும் போய் ஓ அந்த சரி பெரிய சரிடா சரி இதுல என்ன இருக்குது போ 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 தப்பிச்சு தான் என்ன சொன்னால் என்ன மாமா திருப்பி வாராமல் போங்க சார் போட்டு போ தம்பி திருப்பி அடிக்க போறாமல் சார் என்ன சார் அது ரவி சார் ரவி சார் சின்ன படிச்சது ஆட்டு இப்படி என்ன பிரச்சனை இல்லை தெரிஞ்சாள் ஆமா கேட்டான் மன்னிப்பு கேட்டான் சார் விடுங்க உண்டு அதால விட்டுருக்காள் அவனு தெரியும் அடின்னு அடிச்சிருக்கேன் முந்திக்கு சார் அவன் கிண்ணன் சீசனும் ஏன் இந்த கேட்னா இங்கே நிற்கிறீங்களா சீசன் என்ன நிக்கிறான் போல இருக்கு எங்க போறீங்க ஓய் 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 இந்த அடிச்சுவாங்க போறீங்களா இல்ல பிள்ளையார் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க அலுவலகம் பெட்ரோல் பெயிண்ட் பண்ணிக்கலாம் தானே சார் சரி சரி சார் ஏன் டியூஷன் சொல்றேன் இல்லை எங்கே இருக்குண்டா சரி ஓ ஓகே 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 நல்ல கியூ பண்ணி கியூவில் கொண்டு விற்க வேண்டியது வணங்க போட்டான் கேனத்து அண்ணா அண்ணா சோடா 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 டிப்பி டிப்பி சோடா தண்ணி அண்ணா சோடா அண்ணா சோடா தண்ணி சோடா சோடா ஆ வேணாம்மா டிப்பி டிப்பி அக்கா சோடா தண்ணி டிப்பி டிப்பி எல்லாம் இருக்கு என்ன விலை அப்போ இது அக்கா இது 180 இது 300 அது orange அது 400 அக்கா என்னடா அப்படி கடையில விக்கிற டபுள் விலை சொல்றேன் இது- டிபி டிபி விலை இது 180 ரூபாய்க்கா அடிச்ச விலையே 100 ரூபாய் 180 ரூபாய் உனக்கு ப்ராஃபிட் வச்சு விக்கிறியா வேண்டாடி வேண்டாம் சொல்லுங்க விலை அண்ணா அண்ணா உங்களுக்கு சோடா இல்ல வேணாம் ஆ? வேணாம் அப்ப என்னதுக்கு பதில் நிக்கிறீங்க சொல்லுங்க பெட்ரோல் அடிக்கிறீங்க பெட்ரோல் அடிக்கிறீங்களா ஒரு நேரம் பெட்ரோல் அடிக்கிற மாதிரி தெரியும் கலவுக்கு வந்த மாதிரி என்ன வந்து நீங்க பெட்ரோல் அடிக்க வந்தா சும்மா என்ன ஹேட்டுக்கு நிக்கிறீங்க எவ்வளவு எதில் பெட்ரோல் வேணும் ஃபுல் டேங்க் அடிக்க போறேன் இந்த இதில் இருக்குப்பா பெட்ரோல் எல்லாம் இருக்குடா, bag. அந்த பிசினஸ் நீங்க செஞ்சுறீங்க இறங்கு இறங்கு வா பைக் எடுத்து வா போலீஸுக்கு அடிக்கும் பெட்ரோல் விற்கிறீங்களோ நன்மை செய்தா நன்மை செய்தா ஒரு நாளைக்கு முடிக்காது மச்சான் அங்க நெகட்டிவ் செட்ல அடிக்குறாங்க வாடா டேய் ஃபுல் டேங்க் ஃபுல்லா எடுத்துற செட்ல அடிக்கிறான் மண் அடிக்கிறான் பெட்ரோல் அடிக்கிறான் டீசல் அடிக்கிறான் ரெண்டு காயின் 100 காயின் தர்றியா அங்க அமெரிக்க ஈனனும் அடிச்சு கொண்டு இருக்கான் நீ இங்க நித்திர கொண்டு இருக்க விடிஞ்சா பொழுது போட்டா நித்ரோல மறந்துட்டாங்க நித்ரோல விடுறாங்களா பெட்ரோல் டீசல் செக் இப்போ வரைக்கும் கேட்டு கொண்டு தான் இருக்கு வரைக்கும் மண்ணெண்ணெய் போத்தல் எடுத்து கொண்டு வா சரியா டக்கண்டு வா கேனை எடுத்து கொண்டு வா சரியா கூலி பிரதர் ஓஷோ எத்தனை மணிக்கு உங்களை அடிக்க போறாங்களோன்னு தெரியாது ஓ நீங்களும் பட்டாம் இங்க பக்கத்துல நீங்கள் நான் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளிட்டேன் ஓகே எத்தனை மணிக்கு நான் 4:30 கிலோ வந்துட்டேன் நான் பல்லனே வந்துட்டேன் நேற்றே வந்து படுத்துட்டேன் நீங்க நிக்கிறீங்க நான் 9வது தான் நிக்கிறேன் அப்ப சாப்பாடுலாம் சாப்பாடு இப்போ மனுஷி கொண்டு வருவா அவன் எல்லாம் இங்க தானா ஓ நான் இங்க நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பாட்டு படிக்கிறேன் நீங்கள் நான் உங்களை கண்டுட்டு இருக்கிறேன் டிக்டாக்ல எல்லாம் கண்டுட்டு ஓ அம்மா ஓமாம்மா நான் வேலைக்கு இறங்க போறேன் சரியம்மா அடிக்கிறேன் வீட்டு அப்போ தண்ணியும் கேட்டதா சொல்லுங்க சரி என்ன ஓகேம்மா ஓகே ஓகே எனக்கு நீங்கள் லைன்ல நிக்கிறீங்க என்னத்துக்கு நிக்கிறீங்க பெட்ரோல் அடிக்கணும் ஐயோ கடவுளே ஊருக்கு தானே அநியாயம் செய்றீங்க ரெண்டு பார்த்தா இந்த லண்டன்ல வந்து செய்றீங்களா நீங்க ஜாழ்ப்பாணம் என்ன நீங்க எந்த இடம் ஜாழ்ப்பாணம் நீங்க நீங்க மல்லாகம் ஐயோ கடவுளே நீங்கள் அங்கதான் லைன்ல நின்று நிக்கிறீங்க ரெண்டு பார்த்தா லண்டன்ல வந்து நிக்கிறீங்க அதுக்கு எங்க நிக்கிறீங்க பெட்ரோல் ஐயோ கடவுளே என் அம்மாட்ட நான் என்ன சொல்றது இது பெட்ரோல் அடிக்கிற இடம் இல்லையா இது வந்து தண்ணி கொடுக்குற இடம் அங்க நடக்குங்க போங்க இதுதான் பெட்ரோல் அடிக்கிறாங்க பெட்ரோல் அடிக்கிறது அந்த போடாக்கள் அடிக்கிறாங்க அங்க ஃப்ரீயா தான் அடிக்கிறாங்க நான் நேற்று வந்து வீட்டுக்கு வந்து நான் தான் இந்த தண்ணி கடையில நான் தான் வேலை செய்யறேன் அங்க இறக்குங்க போங்க அங்கிள் sorry அங்கிள் sorry அங்கிள் போங்க வாங்க அங்க போய் நீ பைக் யார் எடுத்து போறோம் செம்மறியலோட வந்து வாட்ச் இருக்குது அங்கதான் அநியாயம் செய்றீங்கன்னு பார்த்தா இங்கேயும் வந்து செய்றீங்கல்ல அம்மா நான் அடிக்கிறேன்ல சொன்னான் வைங்க போன